அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி. பிரவீன் குமாரின் அன்பு வணக்கங்கள். ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் வகுப்புகள் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் தமிழ் வகுப்புகள் நம்ம தொடங்க இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி அதுக்கு உண்டான நேம் பேட்ச் அதாவது அதுக்கு உண்டான தலைப்பு கொடுத்துருக்கோம். தமிழி அப்படின்ற ஒரு தொடராக நம்ம தமிழ் கொடுக்கறதா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான ஒரு டெமோ கிளாஸாக இப்போ நான் கொண்டு போகிறேன். ஸோ அதனால் கிளாஸ் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் என்ன குறைகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது உடனடியாக திருத்தி எடுக்கப்படும். ஸோ டுடே நம்ம 6th புக் நியூ புக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான புக்கு நம்ம ஃபஸ்ட் இயர் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் வகுப்பு ரெண்டாக பிரிச்சிருக்கும். ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழி அந்த தொடரில் புத்தகம் டு நமதகம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புத்தகத்திலிருந்து அதை சிலபஸுக்கு தேவையான மாதிரி நம்முடைய அகம், அதாவது நம்மளுடைய மனதில் பதிய வைக்கணும். ஸோ அதுக்காக புத்தகம் டு நமதகம் அப்படின்ற ஒரு தலைப்புலையும், தமிழி இலக்கும் இலக்கணமும் அப்படின்ற ஒரு தலைப்புலையும் கொண்டு போகிறோம். ஸோ டாபிக் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புக் வைஸாக ஒரு சீரியஸும், இலக்கணம் அப்படின்றது அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி எழுத்திலிருந்து ஆரம்பித்து அந்த சிலபஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது மொத்தமும் இலக்கணம் தனியாக ஒரு தொடராக கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ அதனால் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்ருங்க. எதனா குறைகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அது உடனடியாக திருத்தப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்கு படிக்கணுமா சார், புக்கு ஃபுல்லாகவே படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வரும். நாளைக்கு அதாவது அடுத்த வீடியோ நான் என்ன போட போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் சிலபஸை வச்சு டீகோடிங் போட போகிறேன். எப்படிலாம் படிக்கணும், இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். பட் இப்போ ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். புத்தகம் நம்ம படிக்கணும். இப்போ கொடுத்துக்கிற சிலபஸில் நம்ம எங்கே இருந்தோம்னாலும் எப்படி வேணாலும் மாற்றி நம்மளால் கொஷின்ஸ் உருவாக்க முடியும். ஓகேங்களா? அதனால் பாடல் வரிகளும் படிக்கணும். இப்போ பாடல் வரிகள்லாம் எல்லாமே படிக்கணுமான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு வரை நம்ம படித்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பாடல் வரிகளுக்குள்ளே ஒரு லைனு கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு வேர்டு கொடுத்துட்டு பொருள் கூறுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை பாடல் வரிகளுடைய அந்த வேர்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, சொற்கள் இருக்குது பார்த்திங்களா, மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அதை சீர்படுத்துக, அதாவது சொற்றொடர்களை சீராக அமைக்கன்ட்டு ஒரு டாபிக் இருக்கும் சிலபஸில். ஸோ அதை கேட்கலாம். ஸோ அதனால் பாடல் வரிகளும் ரொம்ப முக்கியம், பாடல் பொருளும் முக்கியம், சொற்பொருளும் முக்கியம். ஸோ அதனால் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸ் நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். நாளைக்கு தமிழ் எப்படி படிக்கணும், எப்படிலாம் படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வகுப்பு எப்படி போகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பாடல் வரிகள். அதனால தான் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மோஸ்ட்லி அதை பாடலாகவே பாடி காமிச்சிடலான்னு இருக்கேன். இப்போ எனக்கு சரியில்லை தொண்டை, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இன்றைக்கி மட்டும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கேட்குற மாதிரியாவது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது. அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி 6ஆம் வகுப்பு அதில் முதல் ஏழில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்பத்தமிழை யார் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பாரதிதாசன் தான் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாடலுடைய வரிகள் அப்படியே பார்த்துக்குங்க. பாடலாக பாடி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்த்துக்குங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பத் தமிழெங்கள், தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் அப்படின்ட்டு நம்மளுடைய பாரதிதாசன்
ரொம்ப அருமையாக வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பாடலை வந்து பாடியிருக்கார். ஸோ அப்போ இந்த பாடலுடைய இந்த லைனை வந்து நம்ம படிக்கும்போது அதனுடைய பொருள் வந்து நமக்கு ரொம்ப கிளியராக வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அது நம்ம இன்னும் கிளியராக வந்து பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கும் அமுது என்று பேர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய தமிழ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அமுதை போன்று வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அமுதை போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய தமிழ் இருக்குது பார்த்திங்களா, அந்த தமிழ் வந்து என்னோடய உயிருக்கும் மேலாக வந்து நான் வந்து பாதுகாப்பேன், என்னுடைய உயிருக்கும் இணையாக வந்து நான் வந்து கருதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு பாரதிதாசன். தமிழ் வந்து எதை வந்து ஏதோ அழகான ஒரு நிலவு, ஓகேங்களா, அந்த இந்து என்று சொல்லக்கூடிய அந்த அழகான நிலவுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒப்பாக வந்து கூறலாம். அப்படியாப்பட்ட அந்த தமிழ் எங்களுடைய சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படையான நீரை போன்று வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. தமிழுக்கு மனம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. அப்படி அந்த மனமாக இருக்கிற எங்கள் தமிழுக்கு வந்து உருவாக்கப்பட்ட ஊர், அந்த ஊரில் தான் வந்து நாங்களும் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோடு வாழ்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் வந்து சொல்கிறார். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்று இருக்கிறது. அதனால் நல்ல புகழ்மிகுந்த புலவர்களான கூர்மையான வேல் போன்ற கருவி இருக்குது பார்த்தீங்களா, அது போன்ற எங்களுடைய தமிழ் மொழியானது வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தமிழ் வந்து எங்களுடைய உயர்வுக்கு எல்லை இல்லாத ஒரு வானம், அதாவது எல்லையே இல்லாத ஒரு வானம் போன்றது எங்களுடைய தமிழ் மொழி. அப்படியாப்பட்ட அந்த தமிழ் மொழி, அந்த இன்ப தமிழ் மொழியை சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் போது அது எங்களுக்கு தேன் போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். தமிழ் எங்களுக்கு அறிவிக்கு அந்த துணை கொடுக்குற தோல் போல காணப்படுகிறது. எப்படி இருக்குது தோல், அதாவது உயிர் காப்பான் தோழன், நமக்கு தோல் கொடுப்பான் பார்த்தீங்களா, அந்த தோல் போன்று காணப்படுகிறது. அப்படியாப்பட்ட தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற ஒரு உறுதிமிக்க வாளாக வந்து இருக்குது. அந்த வாளில் வைரங்கள்லாம் பதிக்க வச்சு அழகுப்படுத்தினாலும் வைரத்தோட தன்மை வந்து என்ன, அது வந்து வைரத்தை வரைத்தால் மட்டும்தான் வந்து அறுக்க முடியும். அந்த அளவுக்கு கடினமானது, உறுதியானது. அது போன்றது வந்து எங்களுடைய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போது இந்த லெசனில் இருக்கிற சொல்லும் பொருளும் வந்து நம்ம பார்க்கணும், ரொம்ப முக்கியம். சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நிருமித்தனா என்னென்னா உருவாக்கிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமூகம் என்பது வந்து எதை குறிக்கிறதுனா மக்கள் குழு. விளைவு என்பது அந்த இடத்துல என்னது, வளர்ச்சி. ஒரு விளைவு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி என்பது ஒன்று இருக்கும். அசதினா ரொம்ப சோர்வாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதனால் அசதி என்பது சோர்வை வந்து குறிக்கிறது. ஓகேங்களா. பாரதிதாசன் வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் பாரதிதாசனை பற்றி நம்ம முழுமையாக வந்து படிக்கணும். பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து சுப்புரத்தினம். ஓகேங்களா. அவர் வந்து பாரதியார் மேலே கொண்ட அளவற்ற பண்பின் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரோட பேரை வந்து என்னது கனக சுப்புரத்தினம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரை அவர் என்னவா மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டார். அவருடைய கவிதையை எடுத்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், பெண்களுக்காக வந்து நிறைய பேசியிருப்பார். கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற முதலான புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் இருக்குது அவருடைய இதுவில். மெயினாக வந்து அவர் பெண்களுக்காக வந்து நிறைய வந்து புரட்சிக்காகவும் பாடியிருப்பார். அதனால தான் அவர் புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இவரை பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைன்றதில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழே வந்து கொடுக்கப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இயரில் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து நம்ம பார்த்தது. அடுத்தது வந்து காசி ஆனந்தனுடைய ஒரு கவிதை வரும். இது சிலபஸில் வந்து கவர் ஆகாது, இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் ஒரு ரைட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா. என்ன சொல்லியிருப்பாருன்னு பாருங்களேன். தமிழை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பார். என்னென்னா, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் கசக்கும் புளிக்கும், அது தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று அழகாக வந்து சொல்லியிருப்பார். இதில் இனிக்கும் இனிக்கும் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அடுக்கு தொடர். ஓகேங்களா. அதனால் அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுவே வந்து கசக்கும் புளிக்கும் அப்படின்னு வரும்போது அது வந்து எண்ணுமையாக வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இலக்கணத்தில் வந்து நம்ம அதை பார்ப்போம். அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இயல் படிச்சுட்டு இந்த புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்டுக்கு வந்து நான் தனியாகவும் ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா. இது ஒரு டெமோ கிளாஸ். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கிளியராக வந்து போடுறேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் கும்மி. இந்த தமிழ் கும்மியை வந்து யார்ப்பா எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அப்படின்னு இருக்கார். இவரும் சிலபஸில் வந்து இருக்கார். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த பாட்டை பார்த்துருவோம். பாட்டை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு பொருளை பார்த்தா இந்த லெசன் வந்து இந்த இயலில் இந்த லெசன் வந்து முடியுது.
ஸோ வாங்க பாட்டுக்கு போவோம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல 100 கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் 100 பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நீளி நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர்மை புகட்டும் மர மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி நீளம் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்ட்டு அருமையான ஒரு பாடலாக நம்முடைய பெருஞ்சித்திரனார் எழுதிட்டு போயிட்டாருங்க. ஸோ அவரை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது 10th புக்லேயும் வரும், ஓகேங்களா? அதையும் சேர்த்து சில பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கம், ஆனால் அதில் துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேங்களா? இவரை பாவலரேறு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயரால் இவர் அழைப்போம். இவர் பல நூல்கள் எழுதியிருக்கார். கலிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களையும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவர் ஐயை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை வச்சு அந்த என்னென்ன நூல்கள்னு சொல்கிறது 10th புக்கு சேர்த்து சொல்லியிருப்பேன். அதாவது உலகத்தில் ஒரு 100 விஷயம் இருக்குது, அதனால தான் உலகியல் 100 இதில் இல்லை, ஓகேங்களா? உலகத்தில் ஒரு 100 விஷயம் நடக்குது. அந்த 100 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிக்கு செல்கிறாங்க. அதாவது மாணவர்கள் என்பது பள்ளி பறவைகள் பள்ளிக்கு செல்லி சாவியை ஓப்பன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அப்போது அங்கே சாவி கொத்துட்டுன்னு போயிட்டு அந்த கிளாஸ் ரூமை திறக்கிறாங்க. அப்படி திறக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்புறம் டீச்சர் வராங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இன்டர்வல் டைமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுனா எல்லாருக்கும் ஜூஸ் தராங்க, கனிச்சாறு தராங்க. அப்படி கனிச்சாறு மாணவர்கள் அனைவரும் குடிச்சிட்டு இதில் என்னடா அறுசுவை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இதில் 8 சுவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 8 சுவை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் குடிச்சிட்டு அவங்க முதல்ல 100 விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா? அப்படி அவங்க முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகபுக வஞ்சி அப்படின்ற ஒரு நகரம். அந்த ஊரில் போய்ட்டு அந்த ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் ஒரு ஷார்ட்கட் கதையாக நான் கொடுத்துருக்கேன். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு 100 விஷயம், உலகியல் 100 விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பள்ளி பறவைகள். ஸோ ஓகேவா, பள்ளி பறவைகள்னால் பசங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பள்ளி பறவைகள் அவங்க சாவி கொத்துன்ற பார்த்தீங்களா திறக்கிறாங்க. அது பாவிய கொத்து உள்ளே போய் உக்காடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஜூஸ் தராங்க. எந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, அது வந்துடும். அது இல்லாமல் கொய்யா கனி சாறு, ஓகேவா? கொய்யா கனி தான் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு தராங்க. 100 ஆசிரியர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அதை 100 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை 100 ஆசிரியர்கள் ஞாபகம் வச்சுங்க. அதன் பிறகு அவங்க 8 சுவை தெரியுதுன்னு சொன்னாங்க, பார்த்தீங்களா? அதனால் அது என் சுவை என்பது என்னது, என் சுவை என்பது. அதன் பிறகு அவங்க முதல்ல கண்டுபிடிக்கிற இடம் மகபுக வஞ்சி. இது 10th புக்கில் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு ஷார்ட்கட் ஒரு கதை மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் சில இதழ்களையும் நடத்தியிருக்காரு. என்னென்ன இதழ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இந்த இதழ்கள்லாம் அவர் நடத்தியிருக்காரு. ஸோ தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெருஞ்சித்திரனார் தான், ஓகேங்களா? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் இவர் தான், ஓகேவா? இந்த பாடல் கனிச்சாறு என்ற நூலில் இருக்குது. மொத்தம் 8 தொகுதிகளாக இருந்திருக்கு. தமிழ் உணர்வு நிறைந்த பாடலாக வந்திருக்கு. இதில் 8 தொகுதிகள் என்பது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ அதனால் இதை பார்த்துக்குங்க. இப்போது இந்த பாடலோட பொருள் என்னென்னா, எல்லோரும் சேர்ந்து இளம் பெண்கள் எல்லோரும் கும்மி கொட்டிகிட்டு இருக்காங்களா? ஸோ அப்படி கும்மி கொட்டும்போது தமிழுடைய புகழ் எல்லா திசையிலையும் பரவணும். அப்படி பரவுறதுக்காக உங்களுடைய கைகளை கொட்டி கும்மி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. பல 100 ஆண்டுகளை கடந்து நம்மளுடைய தமிழ்மொழி இன்னும் இளமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த அறிவு ஊற்றாகிய பல நூல்களை நம்ம கொண்டு இருக்கிறது தான் என்ன மொழி, நம்முடைய மொழி பல்வேறு நூல்களை கொண்டு இருக்குது. பெரும் கடல் சீற்றங்கள், காலமாற்றங்கள் எல்லாத்தையும் தாண்டி அழியாமல் நிலச்சிட்ருக்க மொழி தான் நம்மளுடைய மொழி. அப்படி அந்த தமிழ் மொழி இருக்குது பார்த்தீங்களா, அதை பொய்யை அகற்றும் மொழியாக இருக்குது. நம்மளுடைய மனசு அறியாமையாக இருக்கும்போது அதை நீக்குகின்ற ஒரு மொழியாக இருக்குது. அன்புடைய பலருடைய இன்பம் தரும் பாடல்கள்லாம் நம்மளுடைய தமிழ் மொழி நிறைந்து காணப்படுகிறது. அது போன்று இருக்குது. உயிர் போன்ற உண்மையை ஊட்டுகின்ற அந்த மொழி, அப்படி உயர்ந்த அறத்தை தரும் அந்த மொழியை உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழியாக நம்முடைய தாய்மொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அற்புதமாக பாடி மகிழ்கிறாருங்க, ஓகேங்களா? ஸோ இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆழிப்பெருக்கு. ஆழிப்பெருக்கு என்பது கடல்கோள், மேதினி என்பது உலகம், ஊழி என்பது நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு என்பது உள்ளத்தின் அறியாமை. இப்போது இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஊழி பல 100 கண்டதுவாம் என்ற பாடல் வரியில் ஊழி என்பதன் பொருள் என்ன
அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அந்த பாடலில் இருந்து ஒரு பொருள் கேட்குறாங்கன்னா அப்போ வந்து இந்த நீண்டது ஒரு காலப்பகுதி இப்போ நீங்கள் போட்டுருவீங்க. பட் ஒரே பொருளுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது பார்த்தீங்களா? அப்போது அந்த டைமில் வந்து இதுலேயே ஒரு இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வேறு ஒரு பொருள் வந்து அந்த பாடலுக்கு அந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் பாடல் வரிகளும் முக்கியம் அப்படின்றது சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வளர்த்தமிழ். இப்போ தமிழ் அப்படின்ற வேர்ட் எந்தில் ஒரு லெசனில் வந்தாலும் சரி, ஓகேங்களா, டாப்பிக்கில் அதை நீங்கள் படித்தே ஆகணும். அப்படி சிலபஸில் வந்து டேரெக்டாக வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வளர்த்தமிழ் என்ற ஒரு லெசனை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுடைய மனித இனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனித இன பரிமாண வளர்ச்சியினுடைய சிறப்புகளில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? மொழின்னு சொல்லுவோம். அப்போது மனிதரை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கும் இல்லை ஒரு மனுஷனை மேம்படுத்தி காட்டுறதுக்கும் பயன்படுவது வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த மொழி. அப்படியாப்பட்ட மொழி வந்து நம்மளை வந்து சிந்திக்கிறதுக்கும் அந்த சிந்திப்பதை வந்து நம்ம வெளிப்படுத்துவதற்கும் வந்து உதவுவதாக வந்து எந்த மொழி இருக்குது? நம்மளுடைய மொழி இல்லை, எல்லாருடைய மொழி இருக்குது. அப்போ பிறருடைய கருத்தை வந்து நம்ம அறிவுவதற்கு முக்கியமாக வந்து இருக்கிறது வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மொழி தான். ஸோ உலகத்தில் மொத்தம் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. அதில் சில மொழி மட்டும்தான் எப்படி இருக்குது? பேச்சு வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் ரெண்டுமே பெற்று இருக்குது. அப்போது அந்த உலக மொழிகளுக்கெல்லாம் இலக்கணம் இலக்கிய மொழிகளாக இருக்கிற நம்மளுடைய தமிழ் மொழியும் ரொம்ப சிறந்தது. ஓகேங்களா? அதில் செம்மை மிக்க மொழியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட வினானது நம்மளுடைய செம்மொழி என்று அழைக்கப்படும் தமிழ் மொழியை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப ரொம்ப இனிமையானவை. ஓசை, இனிமை, சொல், அப்புறம் வந்து பொருள் இனிமை எல்லாமே வந்து நம்முடைய மொழி வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. அதனால தான் பாரதியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை வந்து அவருக்கு பல மொழிகள் தெரியும் பாரதியாருக்கு. அதில் இந்த தமிழ் மொழி மாதிரி எங்கேயுமே வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த மொழியை வந்து அந்த மொழி திறமை, அந்த மொழி வளமையை வந்து நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து தமிழ் மொழியை போற்றி வந்து புகழ்கிறார். அதன் பிறகு மூத்த மொழி. இன்று பிறந்தவள் இன்று உணராத இயல்பிலனாம் எங்கள் தாய். என்னுடைய தாய் என்னைக்கு பிறந்தானே என்று தெரியாரியா, அந்த அளவுக்கு என்னுடைய தாய், என்னுடைய மொழி வந்து மூத்த மொழி, ரொம்ப தொன்மை வாய்ந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரதியார் வந்து ரொம்ப பொங்கி வந்து நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து எழுதியிருக்காருங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்முடைய தமிழ் தாய் வந்து தொன்மையாக தான் விளங்கி கொண்டிருக்கிறார். வளமையான மொழியாகவும் இளமையான மொழியாகவும் இன்னும் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எழுத்துக்களினுடைய வடிவம் மாறினாலும் அவற்றினுடைய போக்கும் அதனுடைய வலிமையும் வந்து மாறாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுபோல் நம்முடைய மொழி வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தொல்காப்பியம் வந்து ஒன்று சொல்கிறாருங்க. அதாவது என்னென்னா, ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஒரு இலக்கியம் என்று தோன்றிய பிறகு தான் மொழிகள் என்று ஒன்று தோன்று அது நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் முறைப்படி இப்படி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அதை எழுதுவோம். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இலக்கியம் தோன்றிய பிறகே வந்து என்னது, இலக்கணம் என்பது தோன்றியிருக்கும். ஆனால் நமக்கு கிடைத்த முதல் நூல் வந்து எது? தொல்காப்பியம் அப்படின்ற முதல் நூல். அந்த நூல் வந்து ஒரு இலக்கண நூல். என்ன நூல்? இலக்கண நூல். உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போது அந்த இலக்கண நூல் வந்து தோன்றியிருக்கு. நம்மளுக்கு கிடைத்த முதல் நூல் இலக்கண நூல். அப்போ அதுக்கு முன்னாடி பல்வேறு வகையான இலக்கிய நூல்களும் தோன்றி இருக்கும். அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி எந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது, எந்த அளவுக்கு தொன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து எளிய மொழி. தமிழ் மொழி வந்து பேசுறதுக்கு மட்டும் இல்லைங்க, எழுதுவதற்கும் ஒரு உகந்த மொழியாக வந்து என்ன இருக்குது? நம்முடைய தமிழ் மொழி இருக்குது. அதனால தான் நம்முடைய மொழி மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 247 எழுத்துக்கள் இருக்குது. அதில் உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது, மெய் எழுத்துக்கள் இருக்குது. உயிரும் மெய்யும் சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து தோன்றுகிறது. ஸோ அந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் அந்த ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்ட பிறகு தான் நம்ம உயிர்மெய் எழுத்துக்களை வந்து எளிதாக வந்து நம்ம வந்து அதை உச்சரிப்பதற்கும் ஒலிப்பதற்கும் வந்து பயன்படுது. இப்போ அமுது என்ற ஒரு வேர்டு இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. மு து மூன்றத்தையும் சேர்த்து படிக்கும்போது அமுது அப்படின்றது நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரொனவுன்சியேஷனோட கிளியராக வந்து சொல்ல முடியுது. பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நம்முடைய மொழி வந்து ரொம்ப படிப்பதற்கு எளிமையாகவும் எழுதுவதற்கும் எளிமையாகவும் இருக்குது. ஸோ நம்முடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வலஞ்சொழி எழுத்துக்கள் இடஞ்சொழி எழுத்துக்கள் ரெண்டாக வந்து பிரிக்கலாம்.
ஸோ வலஞ்சொலி எழுத்துக்கள் தான் நம்முடைய மொழியில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. தமிழ் எழுத்துக்களில் அதிகமாக அமைந்த எழுத்துக்கள் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வலஞ்சொலி எழுத்துக்கள். ஸோ அந்த வலஞ்சொலி எழுத்துக்களுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் ஆ, ஏ, ஔ, நா, ஞா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இடஞ்சொலி எழுத்துக்களுக்கு வந்து டா, யா, ழா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. எக்ஸாமில் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் எப்படி கொஸ்டின் கேட்பான்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு, தமிழன் என்ற வார்த்தைகள் எந்த நூலில் முதலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் என்ற வார்த்தை வந்து முதல்ல வந்து எதில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது என்ன வரின்னு சொல்லிட்டு, தமிழன் கிளவியும் அதனோரற்றே, பாடல் வரி பார்த்துங்க. கிளவியும் தமிழின் ரற்றே அதனோ இதை சீர்படுத்தி எழுதுக என்று கேட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக எழுதணும். தமிழின் கிளவியும் அதனோ ரற்றே அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அதை சொல்கிறது. ஸோ இது எப்படி நீங்கள் தொல்காப்பியம் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிழவியால் ரொம்ப தொல்லையாக இருக்குதுங்க. தமிழால் இல்லை, கிழவியால் ரொம்ப தொல்லையாக இருக்குதுங்க அப்படின்ற ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் சிலப்பதிகாரம், தமிழ்நாடு என்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தமிழ்நாடு என்ற வார்த்தை சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் அப்படின்ற வார்த்தையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை வந்து எதில் இருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுவும் வந்து என்னென்னா வஞ்சிகாண்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இந்த சிலம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றத வச்சு அந்த காலத்தில் உலக லெவலில் தமிழ்நாடுக்கு வந்து சிலம்புக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்த மாதிரி ஞாபகம் வச்சுங்களேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து தமிழன் அப்படின்ற வார்த்தை வந்து முதல்ல எங்கே இடம்பெற்றிருக்குன்னா அப்பர் தேவாரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழன் கண்டாய் அப்படின்ற வார்த்தையை வந்து திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இடம்பெற்றிருக்கு. என்ன வார்த்தை? தமிழன் என்ற வார்த்தை அப்பர் தேவாரம். ஸோ இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாவை கண்டா சொல்கிறா நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நம்ம சரியாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்பாவை கண்டா சொல்கிறா நான் ஓடிடுறேன். ஸோ அப்பர் தேவாரம்ன்றது ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து அது ஏன்னா நம்ம தாண்ட வாடுற மாதிரி ஓடுவோம் நம்மளே. ஓகேங்களா? அந்த மாதிரின்றது ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுக்கான ஷார்ட்கட்ஸ். அதன் பிறகு சீர்மை மொழினா என்ன? முதல்ல சீர்மை, அதுக்கு வந்து பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறையை வந்து குறிக்கும். எதை குறிக்கும்? ஒழுங்குமுறையை குறிக்கும். அப்போ தமிழ் மொழியுடைய பல வகை சீர்மைகளான மொழி வந்து நம்மளுடைய சிறப்பாக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், தமிழை வந்து சீர்மை மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து உயர்திணை, அக்ரிணைன்னு சொல்லிட்டு நம்ம திணையை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறோமா. ஸோ அப்போது உயர்திணை என்பது உயர்வு அடைந்த திணை. அப்போது இதற்கு எதிரான திணை வந்து என்னன்னு சொல்லணும்? தாழ்த்திணை அப்படின்னு சொல்லணும். பட் நம்ம அப்படி சொல்கிறோமா? இல்லை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம்? அக்ரிணைன்னு சொல்கிறோம். அந்த அக்ரிணையை பிரித்தாதான் என்னன்னு வருது? அல் கூட்டல் திணை. பிரித்து எழுதுகளுக்கு அப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை அப்படின்ற பேர். ஓகேவா? அதே மாதிரி பாகற்காய். இந்த பாகற்காய்ன்றது வந்து பொதுவாக என்னது? கசப்பு சுவை உடையது. அப்போ பாகு என்பது இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இனிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாகு வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இனிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இனிப்பு அல்லாத காயை தான் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இதில் பாகு என்பது இனிப்பு, அல்லுன்றது இல்லைன்றது. ஸோ இனிப்பு அல்லாத காயை வந்து நம்ம பாகற்காய் அப்படின்னு சொல்லிட்டு மறைத்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுடைய மொழியினுடைய சீர்மையை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறோம். அடுத்தது வளமை மொழி. நம்முடைய மொழி ரொம்ப வளமிக்க மொழிங்க. ஏன்னா தொல்காப்பியம், நன்னூல், இந்த மாதிரி இலக்கண நூல்களும் இருக்குது. 17 மேற்கணக்கு நூல்களும் 17 கீழ்கணக்கு நூல்களும் 50 ஐஞ்சிறுங்காப்பியங்களும் வந்து நம்முடைய மொழியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 50 நம்மளுக்கு சிலப்பதிகாரம், அது காப்பியங்கள் மணிமேகலை எல்லாமே, சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் வரப்போகுது. ஸோ 17 மேற்கணக்கு நூல்களில் 10 பாட்டு 8 தொகை நூல்கள் வரும். 17 கீழ்கணக்கு நூலில் அறநூல்களும் மற்ற நூல்களும் வந்து வரும். ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக முடிச்சுட்டு போயிடுறேன். ஸோ இதில் பாருங்களேன், இந்த பாடலில் இது வந்து என்னது? ஒரு மலர். அந்த மலருடைய 7 நிலை பருவங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றி சொல்கிறது தான். இதில் கூட கொஷின் கேட்பாங்க, பொருந்தாதது இது அப்படின்றது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஷார்ட்கட்டில் வந்து நான் வச்சுங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஸோ இது எப்படி ஷார்ட்கட் ஆரம்பிச்சு ஒரு பாட்டு இருக்குது. அரும்பாகி மொட்டாகி பூவாகி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா? ஸோ அந்த பாட்டை நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க.
அரும்பாகி முட்டாகி முகையாகி மலராகி அலராகி வீயாகி செம்மண்ணில் போட்டேன். இந்த இடத்துல செம்மண் என்பது செம்மல் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஜென்மத்துக்கு மறக்காதுன்ட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? படிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர்ன்ட்டு. அப்போது தமிழ்மொழி வந்து சொல்வளம் மிக்கதாக வந்து இருக்குது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவதற்கும் நம்முடைய தமிழ்மொழி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பூவுடைய 7 நிலை வந்து இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ அது மட்டும் அல்லாமல் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு சொல், 42 ஓரெழுத்து மொழி இருக்குது, அதை விடுங்க. ஆனால் ஒரு சொல் பல்வேறு பொருளை வந்து தரும். அந்த மாதிரியான மொழிகளும் வந்து நம்மளதில் இருக்குது. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. மானா என்ன, அதுக்கு பல்வேறு பொருள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ மாமரம், மாவிலங்கு ரொம்ப பெரிய விலங்குப்பா. மானா பெரிய அப்படின்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். மா திருமகள், ஓகேவா? மான்றது திருமகள். பெண்கள் வந்து மாங்காய் போட்டு இருக்குது பார்த்தீங்களா, திருமாங்கல்யத்தில் வந்து அணிவிங்க. ஸோ அதில் மாங்காய் போட்டில் லக்ஷ்மியோடைய படமும் சில இடத்துல வந்து போட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. அதன் பிறகு மானா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி மா அறிவு, ரொம்ப பெரிய அறிவாளியாக இருக்கிறான்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மானா அளவு, அது ஒரு அளவையும் குறிக்கிறது. பெரிய மாங்காய் அது அளவு தானே. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதன் பிறகு அழைத்தல், மா அப்படின்னு சொல்லிட்டு தானே மாடு வந்து அழைக்குது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மா துகள், பெரிய துகள், பெரிய துகள் வந்து கண்ணில் வந்து தூசா பட்டுடுச்சு அப்படின்னு நினச்சிங்க. மா என்றாலே மேன்மை. ஓகேங்களா? மா என்றாலே மேன்மை. மா இலையை கட்டினது தானே நம்ம ஒரு நல்ல நிகழ்ச்சியெலாம் கூட பூஜைலாம் போடுவோம். ஸோ மா என்பது ஒரு மேன்மை பொருந்தி இலை, அதனால தான் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நான் வச்சுங்க. மா என்பது வயலையும் குறிக்கிறது. ஸோ இதில் நீங்கள் இந்த வயல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவீங்க. மா வண்டுனா கூட பெரிய வண்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் வயல் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அந்த வயலை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மாவிற்கு உண்டான சொல். அதன் பிறகு நம்ம பார்க்க போகிறது வந்து வளர்த்தமிழ், அதாவது வளர்மொழி. நம்முடைய மொழி வந்து இயல், இசை, நாடகம் சொல்லிட்டு 3 தமிழாக வந்து இருந்தது. அந்த இயல் தமிழ், இசை தமிழாக இருந்தாலும் அது எப்படிலாம் வந்து இருந்துகிட்டு இருந்தது, காலப்போக்கில் எவ்வளோலாம் மாறி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய முத்தமிழ் வந்து சிறப்பு பெயர் இருக்குது. அதாவது இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துது. இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துது. இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை வந்து மகிழ்விக்கிறது. நாடகம் வந்து உணர்வில் கலந்து வாழ்வில் நிறைகுறைகளை வந்து சுட்டி காட்டுது. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இயல் அப்படின்றது எழுத்தாக இருக்கும். நம்மளுடைய எண்ணம் தெரியல, படிக்கும்போதே காண்டாகும் சில பேருக்கு வந்து படிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அது எண்ணத்தை தானே வெளிப்படுத்துது. ஸோ அதனால் இயல் என்பது எழுத்தை ஞாபகம் வச்சுங்க. இசை என்றாலே நம்ம ஜாலியாகிடும். நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டாலே முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய உள்ளம் வந்து எப்படி சும்மா அப்படியே இமயமலை வரைக்கும் போயிட்டு வரும், அந்த லெவலுக்கு இருக்கும். நாடகம் என்பது பார்த்தாலே நீங்கள் சில படங்கள்லாம் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு எப்படி வடிவேல் வந்து இந்தா தலைவன் சொல்லிட்டு கத்தி தூக்கி போகிறாரோ உணர்ச்சி வசப்படுவீங்க. அந்தளவு உணர்வில் கலந்துரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நாடகத்தமிழ் வந்து அப்படி இருக்குது. ஸோ தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. இன்னும் வந்து ஹைக்கூ, எமரைக்கூ இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்களும் இருக்குது. தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டரில் கூட இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வளர்மொழி. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொல்லிட்டுனா தாவரத்துடைய இலைப்பெயர்கள். ஓகேவா? நம்ம வந்து வீட்டில் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறத வச்சே வந்து ஈஸியாக வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆலை இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. இதில் ஆலை இலை, அரச இலை, மா இலை, வாழை இலை யூஸ் பண்ணியிருப்பீங்க. பலா இலை என்றது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்து கீரையை வந்து யூஸ் பண்ணுவோம். அகத்தி கீரைப்பா, பசலை கீரைப்பா, முருங்கை கீரைப்பா, ஓகேவா? கீரைக்கட்டு அதெல்லாம் வந்து வச்சு ஞாபகம் வச்சுப்பீங்க. புல் என்பது அருகம்புல்லையும் சொல்லும், அதுதான் அருகு. ஓகேவா? அடுத்தது கோரப்புல் அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தாள் என்பது நெல்லையும் வரகையும் தாள் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க? நெல், வரகு, தாள். நெல், வரகு, தாள் வந்து சொல்லலாம். மல்லித்தழை, கொத்தமல்லி இருக்குல்ல, அது மல்லித்தழை. ஓகேவா? அடுத்தது வந்து சப்பாத்தி கல்லி, அப்புறம் தாழை மடல். ஓகேவா?
இப்போ சப்பாத்தி களி பார்த்திங்கன்னா பட்டை பட்டையாக இருக்கும். ஸோ அதை மடக்க முடியும். ஸோ மடல். தாழம்பூ இருக்குல்ல, அதை மடக்கி காட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து தோகை. தோகைன்றது கரும்பு, நாணல், இதெல்லாம் வந்து மயில் தோகை மாதிரி அப்படி நீட்டாக இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து ஓலை என்பது பனை அன்று தெல்லை. இது எல்லாத்தையும் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஓலை. அப்போது இதில் வந்து என்னென்னா, ஓலை என்று பார்த்தாலே அந்த ஓலையோட இலையில் வந்து ஒரு குச்சி மாதிரி நீட்டாக இருக்கும். அதாவது அதில் வந்து ஒரு குச்சியை வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அது வந்து ஓலை. அப்புறம் வந்து கமுகு என்பது கூந்தல், அதாவது பாக்கு, அதுதான் நான் சொல்லுவாங்க கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது புதுமை மொழி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்றைய அறிவியலில் வந்து நம்முடைய மொழி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதில் வந்து இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. இணையம்னா இன்டர்நெட், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், செயலினா ஆப், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து செய்தித்தாள்னா நியூஸ் பேப்பர், வானொலினா ரேடியோ, தொலைக்காட்சினா டெலிவிஷன். ஸோ இது எல்லாமே வந்து டிரான்ஸ்லேஷனில் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அறிவியல் தொழில்நுட்ப மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே பார்த்துங்க, அதில் ஒன்றுமே இல்லை. அடுத்தது வந்து தமிழ் எண்களை வந்து நம்ம அறியணும். அப்போ கானா ஒன்றுனா கா இந்த மாதிரி வரும். 2க்கு வந்து ஊன்ற மாதிரியும், 3க்கு வந்து ஞா இருக்குல்ல அது வரும். 4க்கு சா போட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கு. 5க்கு வந்து ரு. 6க்கு வந்து சு யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சுங்க. 7க்கு வந்து ஏ, 8க்கு ஆ, 9க்கு வந்து கு அப்படின்ற வார்த்தையை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிடுவோம். 10க்கு வந்து அந்த 1க்கு கா போட்டு 0. அதுக்கப்புறம் எவ்வளோ 0மோ அது 0 வந்து சேர்த்து கொள்ள வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்களேன், இதை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்பியும் வந்து நம்ம கிளாஸுக்கு போவோம். ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும். ஸோ வேளாண்மை அப்படின்ற வேர்டு வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலித்தொகையிலும் திருக்குறளிலும் அப்படின்றதுல இருக்குது. இதில் திரு அப்படின்றது மட்டும் நீங்கள் என்னென்னா திருக்குறள் வர்றது எல்லாமே என்னென்னா திரு அப்படின்ற ஒரு பர்சனை ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு தான் கிளாஸ் ஃபுல்லாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் திரு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா களிமண் நிலத்தில் வந்து வேளாண்மை செய்கிறோம். ரொம்ப கஷ்டம் இல்லை, என்ன பண்ணுறது, செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து உணவுகள்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கட்டாயத்தில் செய்கிறான்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ திரு வந்து என்ன பண்ணுறான்னா களிமண் நிலத்தில் வந்து என்ன பண்ணுறான், வேளாண்மை செய்கிறான். ஸோ உழவர் அப்படின்றது நற்றிணை, உழவர்கள் அனைவரும் நல்லவங்க. ஓகேங்களா? நற்றிணைன்றது உழவர்கள் அனைவரும் நல்லவங்க தான். பாம்பு அப்படின்னு வருது. ஸோ இதில் விலங்குகளோ இல்லைன்னா மற்ற விலங்குகளோ இல்லை பறவைகளோ எதனா வந்ததுன்னா அதுக்கு வந்து குறுந்தொகை தான் மோஸ்ட்லி வரும். சின்னதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பாருங்கள், பாம்பு, குட்டி பாம்பு, குறுந்தொகை. வெள்ளம் என்றால் வந்து என்னது, 18 வெள்ளம் வந்தால் எல்லோரும் பதறுவாங்கப்பா, அப்படியே பதறி போயிடுவாங்கப்பா. வெள்ளம் வந்தால் எல்லாருமே பதறி போயிடுவாங்கன்ற மாதிரி ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க. முதலை, குட்டி முதலை வந்துச்சா, குட்டி முதலை. ஸோ குறுந்தொகை. ஸோ கோடை காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவான், வீட்டுக்குள்ளே தானே இருக்கணும், வெளியெலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுமா. ஸோ அதனால் கோடை காலத்தில் வந்து அகநானூறு, அகத்தினுள்ளே கோடையில் இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி, கோடையில் அகத்தினுள்ளே இரு. ஸோ அகநானூறு. ஸோ உலகம் அப்படின்ற வேர்டு வந்து எதில் இருக்குன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது, திருமுருகாற்றுப்படையில் இருக்குது. தொல்காப்பியத்தில் எதில் இருக்குன்னா கிளவியாக்கம் என்ற ஒரு பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஓகேங்களா, நல்லா கவனிங்க. முருகர் இருக்காரா, முருகருக்கும் பிள்ளையாருக்கும் சண்டை வந்தது. எதனால், மாம்பழம் கொடுக்கலன்ட்டு தான் சண்டை வந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா உலகத்தை முருகர் 3 வாட்டி சுற்றினார். அந்த கதை ஞாபகம் வச்சுங்க. 3 வாட்டி சுற்றும் போது முருகர் ஒழுங்காக 3 வாட்டி சுற்றிட்டு வந்துட்டு பிள்ளையார் வந்தானே என்ன பண்ணுவார், அப்பா அம்மாவை சுற்றிட்டு அந்த மாம்பழத்தை வந்து வாங்கிப்பார். ஸோ அதனால் பிளவு வருது. அதாவது பிளவியாக்கம்ன்றது கிளவியாக்கம். ஓகேவா? அதனால் அப்பா அம்மாவுக்கு தொல்லையாக போச்சு. ஓகேவா? அதனால் அப்பா அம்மாவுக்கு தொல்லையாக போச்சு. முருகரும் பிள்ளையாரும் சண்டை போட்டு மாம்பழத்தை வாங்கினது எதுக்காக, உலகத்தை சுற்றினது விஷயத்தில். அதனால் பிளவு ஏற்பட்டு தொல்லையாக போச்சு. தொல்லை என்பது தொல்காப்பியம். ஓகேங்களா? ஆனால் நம்ம தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நானே வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து மருந்து. ஓகேங்களா? மருந்து அப்படின்ற வேர்டு வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறளும் அகநானூறும். ஸோ திரு என்று வந்தால் திருக்குறள் வந்தாலே திருன்ற வேர்டு யூஸ் பண்ணனா. ஸோ திரு வந்து என்ன பண்ணுறான், அகத்தில் மருந்து சாப்பிட்டான். உள்ளே தானே நம்ம மருந்து எடுத்துப்போம். ஸோ அகத்தே மருந்தை எடுத்துக்கொண்டான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து ஊர் அப்படின்றது வந்து எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற என் பையன் அகத்திணை. ஓகேவா? வீட்டில் இருக்கிற என் பையன்
ஊருக்கு கூட்டும்போன்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான்பா அப்படின்றது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து அன்பு, உயிர், மகிழ்ச்சி, இது 3த்துக்கு சேர்த்து ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? உயிர்கள் மீது, இது எல்லாருக்குமே பொருந்தும். ஓகேங்களா? உயிர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓகேவா? அனைத்து உயிர்கள் மீதும் நீங்கள் அன்பு செலுத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலில் சொல்லியிருக்கு? திருக்குறள்லேயும் தொல்காப்பியத்துலேயும் சொல்லியிருக்கு. திருக்குறளில் சொல்லியிருக்கு தொல்லை இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. உயிர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று திருக்குறளில் சொல்லியிருக்கு. தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கு? தொல்லை இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க. மீன் என்பது நான் சொன்ன ஒரு விலங்கு. ஸோ குட்டி, அதனால் குட்டி மீன், அதனால் குறுந்தொகை. புகழ் அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஓகேவா? புகழ் என்பது தொல்காப்பியம். புகழ் அப்படின்ற ஒன்றுத்துக்காக சிலருக்கு வந்து வேற்றுமை வரும். என்னை விட நீ கொஞ்சம் புகழ் அடைஞ்சிருக்க. ஸோ அதனால் வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த இது வரும், வேற்றுமை வரும். ஸோ அந்த வேற்றுமை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா தொல்லை இல்லாமல் இருக்கலாம். எல்லாத்துக்கும் அந்த தொல்காப்பியனாலே தொல்லை தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வேற்றுமை இல்லாமல் இருந்தால் தொல்லையோடு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அரசு என்பது திருக்குறள். அரசு என்பது திரு வந்து அரசாங்க வேலையை வாங்கிட்டாம்பா. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது செய், இந்த குட்டி வேலையாவது செய், இந்த குட்டி வேலை தானே கொஞ்சம் செய் அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து செல் இந்த வேர்டு எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல் அப்படின்றது வந்து தொல்காப்பியம். இதில் இந்த செல் என்பது வந்து வெளியே எங்கன்னா போறியா அப்படின்னு கேட்குறது. இந்த செல்லை மட்டும் நீங்கள் செல்ஃபோனை ஞாபகம் வச்சுங்க. செல்ஃபோனால் ஒரே தொல்லைப்பா. ஓகேவா? வெளியே போனாலும் தொல்லை, உள்ளே போனாலும் தொல்லை, ஒரே தொல்லையாக இருக்குது இந்த செல்ஃபோனால் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார் என்பது பெரும்பானாற்று படை. பாணர்கள் அவங்களுடைய முக்கியமான வேலை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து மகிழ்விப்பதற்காக ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவாங்க. ஸோ பாணர்கள் ஆடும் ஆட்டத்தை பார். ஓகேவா? இதுதான் அதுக்கு உண்டான ஷார்ட்கட். அடுத்தது வந்து ஒழி. ஓகேவா? தொல்காப்பியம். ஓகேவா? சும்மா வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருந்தேன்னா ஒழிச்சு கட்டிடுவேன், தொல்லையாக இருக்குது உன்னால். ஓகேவா? அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. முடி. ஓகேவா? நீ ஷார்ட்கட் சொல்லிகிட்ருக்கில்ல, அந்த வேலையை இதோட முடி, ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ முடின்றது வந்து இந்த ஷார்ட்கட் வந்து செட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ளான ஷார்ட்கட்ஸ். ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது அறிவுமதியோடைய நீண்ட காலம் பாட்டை அப்படி சும்மா பார்த்துக்குங்க. இந்த புக் பேக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம கிளியராக படிச்சிருக்கோமா இல்லையான்னு தெரியும். ஓகேங்களா? நான் இப்போயே சொல்லிட்டேன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ண மாட்டீங்க. நான் தனியாக வந்து புக் பேக்குலாம் வந்து போடுறேன். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா கனவு பழித்ததுன்ற ஒரு துணைப்பாடம். இதுவும் வந்து தமிழுக்கு ரிலேட்டடாக வரதான் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நம்முடைய இந்த உலகம் வந்து எப்படி வந்து உருவாகிருக்கு. ஓகேங்களா? ஐம்பூதங்களான நிலம், பொருள், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஸோ இந்த 5 செஞ்சுதாயா அந்த உலகமே உருவாக்கியிருக்கு அப்படின்னு எதிலையா சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியர் அவர் தான் தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய உலக உயிர்களை வந்து ஓரறிவிலிருந்து 6 அறிவாக வந்து நம்மளுடைய தொல்காப்பியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பிரிச்சிருக்கார். ஓகேவா? பிரித்து மேய்ஞ்சிருக்கார். ஓகேவா? அடுத்தது வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறுது. அப்படி மேகம் வந்து குளிர்ந்து அப்புறம் நம்மளுக்கு என்னவா தருது, மழையாக தருது. அப்படி சொல்கிற எந்தெந்த நூலெல்லாம் வந்து அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை, இது எல்லா நூல்லையும் பிங்க்கில் கொடுத்துக்கிட்டு பார்த்துக்குங்க. அடுத்தது நம்ம என்னதான் திரவ பொருளை, அதாவது லிக்யூடை வந்து என்னதான் அழுத்துன்னு நீங்கள் அழுத்தினாலும் அது என்ன ஆகும், திரும்ப அழுத்தவே முடியாது. அதாவது நீரை வந்து அழுத்த முடியாது அப்படின்ற ஒரு அறிவியல் கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? சமபரப்பில் வச்சு நீங்கள் அழுத்தலாம், நீங்கள் சயின்ஸுக்கெலாம் போகாதீங்க. பட் இதில் சொல்லியிருக்குது அதோடைய அளவை வந்து சுருக்க முடியாது, அதை வந்து நம்ம என்ன பண்ணது கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அழுத்தறது கிடையாது, சுருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் மாதிரியே நம்ம ஔவையார் சொல்லியிருப்பார். இதனால் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஓகேங்களா? அந்த 4 நாழியை சேர்த்துட்டிங்கன்னா ஒரு திருக்குறளோ அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிருவீங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. ஓகேவா? ஸோ ஔவையார் வந்து சிலபஸில் இருக்கார், கேட்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்தது
நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் முதல் உலகமாதலின். இது வந்து இதில் சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியத்தில்னு சொல்லியிருக்காங்க. பாடல் வரியை பார்த்துக்குங்க. கடல் நீர் உகந்த கமஞ்சூழலிருந்து கார் 40 நெடுவசி பறந்தவடு 13 கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் அப்படின்றது வந்து என்னென்னா நற்றிணையிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு 13 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர்க்காலத்தில் வந்து ஒருத்தன் வந்து மார்பில் வந்து புண்பட்டு வீழ்வது ஒரு இயல்பு. அப்படி புண்பட்டு வீழ்ந்த அந்த வீரனுடைய காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்திருக்கும். அப்படி அந்த தைச்ச செய்தியை வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா 13 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மாரில் வந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்னோடனே பதறுதில்ல, மனசு பதறுதில்ல. ஸோ அதனால் 13 அப்படின்ற மாதிரி பதறுது 13 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இதுவே பாட்டாக கேட்டாங்கன்னா நெடுவசி பறந்த வடு. ஸோ இந்த இடத்துல பறந்த வடு என்றது வருது. அப்படி வந்ததுன்னா 13. ஓகேவா. அதுவே வந்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முதிர் பரதவர். சுறா நல்ல மீனுங்க. ஓகேவா. என்ன வந்து மூட்டிடுச்சு அந்த மாதிரி. சுறா மீன் வந்து தாக்கிடுச்சு. நல்ல மீன் தான், ஆனால் ஒன்று தாக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தின்னு வந்து நற்றிணையில் சொல்லுது. ஸோ அப்போ அந்த காலத்துலேயே அறுவை சிகிச்சைகள்லாம் இருந்ததற்கான சான்றுகள்லாம் தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. தொலைவில் இருக்கிற ஒரு விஷயத்தை கிட்ட இருக்கிற மாதிரி தோன்ற செய்ய முடியும் அப்படின்ட்டு கலீலியோ வந்து இப்போ நிரூபிச்சிருக்கார். பட் நம்மளுடைய கலீலியோ கபிலர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்போவே திருவள்ளுவமாலையில் வந்து சொல்லியிருக்கார். ஓகேங்களா. அதுவும் வந்து எப்படி இருக்கும்னா திருக்குறள் மாதிரி இருக்கும். ஏமாந்துடாதீங்க. திணையளவு போரா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இந்த இடத்துல பனை அளவு என்று பிரித்தால் திருக்குறள் மாதிரியே இருக்கும். ஓகேவா. ஸோ நான் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து திருவள்ளுவமாலையில் கபிலர் வந்து சொல்லியிருக்கிறது. அவர் மட்டும்தான் திருவள்ளுவமாலையில் 2 பாட்டு எழுதியிருப்பார். மொத்த பாட்டு 55, மொத்த புலவர்கள் 53. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க. ஸோ தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் இதையும் கொடுத்துட்டு பொருந்தாத இதை கேட்க முடியும். அதாவது இந்த சிலபஸ் எப்படின்னா, நீங்கள் புக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு இதில் சிலபஸே இல்லாமல் இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் அதையும் வந்து எங்களால் வந்து ட்விஸ்ட் பண்ணி சிலபஸ் ஏற்ற மாதிரி உள்ளே கொண்டு வர முடியும். எப்படின்னு பாருங்கள். இது வந்து சிலபஸில் உங்கள் பேர்லாம் இல்லை. ஓகேவா. பட் ஆனால் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு 4வது ஒருத்தர் கொடுத்துட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் கே சிவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒருத்தர் கொடுத்துட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் போய் கேட்க முடியாது. ஏன்னா கடைசியாக ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு கொடுத்துட்ருப்பான் 10ஆம் வகுப்பு தரத்திற்கு உண்டானது. அப்போது எதுவும் பண்ண முடியாது. அதனால் மோஸ்ட்லி நாங்கள் சொல்கிறது அப்படி ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துட்டு போயின்னே இருந்துருங்க. ஓகேங்களா. அடுத்தது இலக்கணம் என்பது தனியாக வந்து நான் எடுத்துப்பேன். அதுக்கு ஒரு டெமோ கிளாஸ் இருக்குது. அதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து மொழித்திறன் பயிற்சி. ஸோ இந்த மொழித்திறன் பயிற்சியில் முக்கியமானது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் கொடுக்குறது. ஸோ மொழித்திறன் பயிற்சி நான் அப்புறமா போடுறேன். இப்போ இதில் வேறு எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே நான் சொல்லிகிட்டே வந்துடுறேன். புதிய சொற்களை வந்து உருவாக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் எடுத்து இங்கே வந்து நீங்கள் போடணும். ஸோ கலைச்சொல் அறிவோமா வாங்க போகலாம். வலஞ்சொல்லினா கிளாக் வைஸ், இடஞ்சொல்லினா ஆன்டி கிளாக் வைஸ். இணையம்னா இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சொலி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல் இமெயில். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து 6ஆம் வகுப்பு முதல் இயலில் உள்ள அனைத்து தகவலும் இலக்கணத்தை தவிர்த்து நம்ம பார்த்துள்ளோம். இலக்கணம் தனியாக உங்களுக்கு ஒரு தனியாக வந்து வகுப்பில் வரும். இலக்கணமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கஷ்டமாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுமைக்கு நன்றி. தேங்க்யூ ஆல்.